கேரளாவில் மருத்துவர் வீட்டில் 10 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இரவோடு இரவாக 8 சவரன் தங்க நகைகளை மன்னிப்பு கடிதத்துடன் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு தலைமறைவான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் அருகே உள்ள அரியனூர் பகுதியில் மருத்துவரான அபூபக்கர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி குடும்பத்துடன் வெளியூர் செல்ல தயாரான போது வீட்டின் மேல்மாடி அறையில் பீரோவில் வைத்திருந்த தங்க நகைகள் மாயமானது அவருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் வீட்டின் பல்வேறு இடங்களிலும் தேடியும் நகைகள் கிடைக்காததால் வீட்டுக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது மேல்மாடி அறை கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் மிகவும் சாவகாசமாக ஒவ்வொரு அறையிலும் தேடி பார்த்து பீரோவில் இருந்த வளையல், மோதிரம், ஜோடி கம்மல் உள்ளிட்ட சுமார் 10 சவரன் நகைகளை திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இதையடுத்து மருத்துவர் அபூபக்கர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்கள் சேகரிப்பதோடு சிசிடிவி காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு திருடனை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போல அதிகாலை வீட்டின் வெளியே வந்த அபூபக்கர் வீட்டின் முன்பக்க படிக்கட்டில் சந்தேகத்திற்கிடமான சிறிய பார்சல் ஒன்று கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் பாதுகாப்புடன் அந்த பார்சலை திறந்து பார்த்தபோது அதற்குள் திருடு போன தங்க நகைகள் பெரும்பாலானவை இருந்ததுடன் கையெழுத்து கடிதமும் இருந்தது தெரிய வந்தது. அந்த கடிதத்தில், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். திருடிய 10 சவரன் நகைகளில் 2 சவரனை விற்று செலவு செய்துவிட்டேன். மீதமுள்ள 8 சவரன் நகைகளை திருப்பி வைத்துள்ளேன். தயவு செய்து போலீசில் கொடுத்த புகாரை வாபஸ் பெறுங்கள் என்று எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. வீட்டிற்கு வெளியே சிசிடிவி கேமரா இல்லாததை கவனித்து வீட்டிற்குள் புகுந்த திருடன் உள்ளே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை அறியாமல் திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும், பின்னர் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதால் போலீசாரிடம் சிக்கிக் கொள்வோமோ என்ற பயத்தில் நகைகளை மன்னிப்பு கடிதத்துடன் திருப்பி வைத்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனினும் 2 சவரன் நகைகள் விற்று செலவு செய்யப்பட்டதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் அந்த மர்ம நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.